இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் ஏர்போர்ட் 1300 ஏக்கர் பரப்பளவு, கிட்டத்தட்ட வந்து வருடத்துக்கு 3 கோடி பேசஞ்சர்ஸை அதிகபட்சமா அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். டாக்ஸிவே கிடையாது, ஏரோ பிரிட்ஜஸ் கிடையாது. இப்போ சர்வதேச விமானங்கள் பெருமளவுக்கு பாத்தீங்கன்னா A380 ஏர்பஸ் விமானங்கள் தான் வரும். அந்த விமானங்கள் தரையிறங்கிறதுக்கான எந்த ஃபெசிலிட்டியும் சென்னையில கிடையாது. இப்ப சென்னையில கிடையாது அப்படின்ற போது அந்த சர்வதேச விமானங்கள் எல்லாமே ஒண்ணு போய் பெங்களூர்ல இறங்கும், இல்ல போய் ஹைதராபாத்ல இறங்கும். இந்த சென்னையில இறங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பெங்களூர் வந்து 4000 ஏக்கர், கிட்டத்தட்ட 5 கோடிக்கும் அதிகமான பேசஞ்சர்ஸ், எல்லா விதமான விமானங்கள் A380 உட்பட பெங்களூர்ல இறங்க முடியும். ஹைதராபாத் 5500 ஏக்கர், கிட்டத்தட்ட 3 கோடி பேசஞ்சர்ஸ் அதை ஹேண்டில் பண்ணும், எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் எவ்வளவு வேணாலும். டெல்லி 5100 ஏக்கர், கிட்டத்தட்ட 8 கோடி பேசஞ்சர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. நவி மும்பை 2866 ஏக்கர், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9 கோடி பேசஞ்சர்ஸ் இந்தியாவிலே பிஸியான ஏர்போர்ட்டா நீங்க நவி மும்பை இருக்கு, டிசைன் பண்ணிருக்காங்க, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வைசாக் இப்ப சமீபத்துல கட்டினது 2203 ஏக்கர். இதுல பாத்தீங்க அப்படின்னா 60 லட்சத்துல இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வரைக்கும் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத பாக்குறோம். சோ இந்திய அளவுல சென்னை அப்படின்றது நம்பர் 5 பேசஞ்சர் டிராபிக்ல. டெல்லி, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத், சென்னை. ஆனா டாப் 3 இண்டஸ்ட்ரி எக்ஸ்போர்ட்ஸ்ல சென்னை வந்து நம்பர் 1. குறிப்பா ஆட்டோமொபைல்லையும் சரி, எலக்ட்ரானிக்ஸ்லயும் சரி 3 இம்பார்ட்டன்டான ஹப் இங்க சென்னையில இருக்கு. அது எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் மற்றும் சாஃப்ட்வேர்னு சொல்லக்கூடிய மென்பொருள். இதுல கனெக்டிவிட்டி வர்ற அவ்வளவு பேசஞ்சர்ஸும் இந்த விமான நிலையத்தை தான் வந்து போகணும். அதனாலதான் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பான்ஷனே தேவைப்படுச்சு. இப்போ மீனம்பாக்கத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ஒரு பக்கம் சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை இருக்கு. அந்த பக்கம் எடுத்தீங்கன்னா காம்பவுண்டை தாண்டி நீங்க பல்லாவரத்தை நோக்கி போனீங்க அப்படின்னா நடுவில் ஒரு சிறு கண்டோன்மெண்ட் இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பில்டப் ஏரியா. அந்த வீடெல்லாம் இடிச்சு ஏர்போர்ட்டை கையகப்படுத்தவே முடியாது, வேற வாய்ப்பே கிடையாது. அப்பதான் இவங்க வந்து ஒரு மீனம்பாக்கம் வந்து நம்ம பெங்களூர்ல எப்படி ஒரு புது ஏர்போர்ட் பண்ணாங்களோ, ஹைதராபாத்ல பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஒரு தேவை இது பண்ணிட்டு பண்ணாங்க. அதன் பிறகு பரந்தூர் வந்து ஒரு ஆப்ஷனா கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப இந்த லேண்ட் ஏர்போர்ட் வேணும்னு கேட்கறது மாநில அரசு, இதற்கான திட்டத்தை வடிவமைக்கிறது மத்திய அரசு, இந்த நிலத்தை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கிறது மாநில அரசு. அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெஸ் டிஸ்ட்ரப்டிவ் ஒன். பரந்தூர் வந்து ஏஐயோட ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஒரு ஆல்டர்னேட்டிவா இருந்துச்சு. ஏன்னா மக்கள் அதிகமா இருக்க இடத்துல நீங்க வீட்டு அடிச்சு ஏர்போர்ட் கட்ட முடியாது, லேண்ட் அக்விசிஷன் காஸ்ட் அதிகமாகும், மக்களும் டிஸ்டர்ப் ஆவாங்க. சோ ஒரு ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஆனா அங்க வந்து நீர்நிலைகள் அதிகம், விவசாய நிலமும். இப்ப பெங்களூரோட இப்ப இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டும் சரி, இல்ல நீங்க ஹைதராபாத் ஏர்போர்ட்டும் சரி, ஏன் டெல்லியில இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல விளைநிலங்களா தான் இருந்துச்சு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வைசாக் ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வைசாக்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை முதல் முறையா ப்ரொபோஸ் பண்ணது 2015. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது 2019. இப்போ 7ஆம் தேதி ஜூலை இந்த ஏர்போர்ட் வந்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. 15 to 26 கரெக்டா 11 வருட காலத்துல. நம்ம இந்த ஏர்போர்ட்டுக்கு அடித்தளம் போட்டது அப்படின்றது 2018. 2026 இது கேன்சல் ஆயிருச்சு. இனிமே போய் சென்னைக்கு வெளியில போய் லேண்ட் தேடி அந்த லேண்ட் ஏர்மார்க் பண்ணி சர்வே முடிச்சு ப்ரொபோசல் போட்டு அப்புறம் அதுக்கு அக்விசிஷனுக்கு போய் பிறகு மீண்டும், ஏன்னா சென்னைக்கு வெளியில நீங்க போனீங்கனாலே செங்கல்பட்டு தாண்டினாலே ஃபுல்லா விவசாய நிலங்கள் தான். விவசாய நிலங்கள் எல்லாமே எங்கேயுமே யாரும் தரிசனம் எங்கேயுமே கிடையாது. அல்டிமேட்டா இதே பிரச்சனை தான் மீண்டும் வரப்போகுது. செங்கல்பட்டு சைடு நீங்க போனீங்கனாலும் சரி, அங்கும் சுத்தி ஏரிகள் தான் இருக்கு. பெங்களூர் சைடு போனீங்க அப்படின்னா இப்ப வெள்ளூர் வரைக்குமே அர்மனைஸ் ஆயிடுச்சு, அங்கேயும் லேண்ட் பார்சல் கிடையாது. ஒரு பக்கம் கடல்ல இருக்கு, அங்க நம்ம வந்து ஏர்போர்ட் அமைக்க முடியாது. அப்ப மீண்டும் அதே ப்ராப்ளத்துல போகும்போது இன்னும் 10 வருட காலம் லேண்ட் ஐடென்டிஃபை பண்றது நடக்கும். ஏர்போர்ட் வரதுக்கு இன்னொரு 10 வருடம், 20 வருஷம் அப்படின்ற போது சென்னையோட குரோத் இப்ப எந்த அளவுக்கு இருக்கு, இதுக்கு மேல நீங்க போய் ஏர்போர்ட்டை கட்டினா என்ன அப்படின்ற ஒரு மோசமான சூழ்நிலை தான் நம்ம பார்க்கிறோம்.